வணக்கம் நண்பர்களே. சிவவாக்கியர் ஐயாவோட பாடல்களை பார்த்துட்டு இருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த பாடல்கள் ரொம்ப ஆழமானவை, அழகானவை. இதோட ஆழ்ந்த அர்த்தங்கள் புரிஞ்சவங்க மெய்யான சிவத்தை உணர்வார்கள், அதன்படி வாழ்வார்கள். பாடல்குள்ளே போனார். நானதேது நீயதேது நடுவில் நின்ற தேதடா, கோணதேது குருவதேது கூறிடும் குழாமரை, ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராமராம ராமவென்னும் நாமவே. இந்த சுத்த தமிழ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா தமிழ் மெய்யை உணர்கிறவங்களுக்கு தான் மெய்யான சிவம் தமிழாக வெளிப்படும். சிவம்னு சொன்னால் நீங்கள் மதத்தை வச்சுடுறீங்க. ஸோ இறைன்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த இறை சொல்கிற சிவவாக்கியரையாக தன்னில் லயிச்சு தன்னை உணர்ந்து தானற்ற நிலையில் இந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க. தான் அது அப்படின்ற இரட்டைத்தன்மை இல்லாதவங்களுக்கு தான் இந்த பாடல்களோட அர்த்தம் புரியும். அதற்கு ஆத்ம விசாரணை பண்ணணும், தியானம் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வாழ்க்கையில் அவேர்னஸோடு இருக்கணும். நம்ம விடுற மூச்சிலேருந்து நம்ம என்ன மாதிரி வார்த்தைகள் பேசுகிறோம், என்ன மாதிரி விஷயங்கள் கேட்குறோம், நிறைய விஷயங்களை நம்ம ஆழ்ந்து பார்க்க வேண்டிய, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரையும் எப்படி அணுகிறோம், எல்லாத்துலேயும் ஒரு பரிபூர்ணமான விழிப்பு நிலை, ஆங்கிலத்தில் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பாடல்கள் இன்னும் புரியும். அது தன் உயிரை உணர்றதுக்கான நேரமும் ஆத்ம விசாரணையும் பண்ணுறவங்களுக்கு இந்த பாடல் இன்னும் எளிமையாக புரியும். தமிழ் ரொம்ப கஷ்டம் கிடையாது. தமிழ் ரொம்ப எளிமையான மொழி, அற்புதமான மொழி. இது யாருக்கு புரியும்னா உயிரை உணர்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு தான் புரியும். அப்படி புரியலைன்னா தயவு செஞ்சு அதுக்கான நேரம் ஒதுக்குங்க. தியானத்துக்காக, ஆத்ம விசாரணைக்காக. நான் எதுக்கு இங்கே வந்தேன், இங்கே என்ன பண்ணிக்கிட்டுருக்கேன், என்ன பண்ணால் நான் இறையை போய் உணர முடியும், எப்படி என்ன பூர்ணமான விழிப்பு நிலையில் வச்சுக்கிறது, இதை பற்றின தேடல் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இது புரியும். ஏன்னா என்ன தேடுறோமோ அதான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? நம்ம மனதை கொண்டு பணத்தை தேடினா பணம் கிடைக்குது, பொண்ணை தேடினா பொண்ணு கிடைக்குது, ஆணை தேடினா ஆண் கிடைக்குது. என்ன பல விஷயங்களுக்கு ஆசைப்படுறோம். மனதால் எதை ஆழமாக விதைக்கிறோமோ அதோட பிரதிபலிப்பு தான் நமக்கு வெளியே இருக்கும். அப்போ உயிரை உணரணுன்ற ஜீவர்கள், ஆழ்ந்த பசி இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் கண்டிப்பாக புரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விளக்குறேன். நானதேது நீயதேது நடுவில் நின்ற தேதடா. இப்போ சிவாக்கியரையா இந்த பக்கிறாரு, நான் நீ அப்படி நடுவில் என்னடா இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. இப்போ நான் நீன்றது ரெட்டைத்தன்மை. நான் ஒன்று இருக்கேன், இன்னொருத்தவங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ உலக வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம அப்படி தானே பார்க்குறோம். நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கும் எனக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இதை நான் என்னோட கோணத்தில் நான் பார்க்குறேன், உங்களோட கோணத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு எனக்கு என்கிட்ட சில எதிர்பார்ப்பு இருக்குது, என்கிட்ட உங்களுக்கு சில எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலை அப்படின்னா கோபம் வருது, பூர்த்தி ஆயிடுச்சுன்னா சந்தோஷம் வருது. இந்த சந்தோஷமும் இந்த வருத்தமும் இந்த கோபமும் ரெண்டுமே அர்த்தமற்றவை. ஏன்னா இங்கே இறைவன் எல்லாருக்குள்ளேயும் பரிபூரணமாக இருக்கிறாங்க, அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அப்போ இது யாருக்கு புரியும் அப்படின்னா, நீங்கள் அது அப்படின்னு இரட்டைத்தன்மையில் இல்லாமல், துவைத பாவம் இல்லாமல் அத்வைத பாவம், ஆதிசங்கரர் ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் உள்ளே இருந்து உயிரை உணர்ந்தீங்கன்னா தான் இந்த இரட்டைத்தன்மையில் நம்ம இல்லை, இங்கே ஒன்று தான் இருக்குது, அது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது, சர்வ வியாபியா, அனைத்து ஜீவராசிகளிலையும் இறைவன் அந்த ஆத்மாவாக இருந்து செயல் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற அறிவு நிலையில் ஓரறிவு ஜீவர்களுக்கு ஒரு மாதிரியும், ஒரு ஈரறிவு ஜீவர்களுக்கு ஒரு மாதிரியும், 3லேருந்து 5 அறிவு ஜீவர்கள், 6 அறிவு ஜீவர்கள் அப்படின்ற அவங்கவுங்க தன்மைக்கு ஏற்ற மாதிரி இது இருக்குது. இப்போ மனித தேகம் கொடுக்கப்பட்டதே இறைநிலையை உணர்றதுக்கு தான். ஆனால் நிறைய பேர் நம்ம அதுக்கு பயன்படுத்துறது கிடையாது. நம்ம ஆசைப்பட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம் தெரியாது. எல்லோரும் ஓடுறோம், நம்மளும் ஓடுறோம். அப்போ எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம், இந்த ஓட்டத்தை நிப்பாட்டினா என்ன, இந்த மனம் வேகமாக இயங்கிக்கிட்டே இருக்கே, அது வேணும் இது வேணும், ஆஃபீஸில் நிம்மதி இல்லை, வீட்டில் நிம்மதி இல்லை, சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட நிம்மதி இல்லாமல் வாழ்கிற
அது காரணம் வெளியில் இருக்கிறது இல்லை, நமக்குள்ள. நம்ம திருத்திக்க வேண்டியது நம்ம தான். அப்போ இறையை நமக்குள்ளே இருந்து நம்ம உணர்ந்துட்டோன்னா நான் இன்னொருத்தவங்க அப்படின்னு கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குள்ளே இறை தான் இருக்குது. அதனால தான் பெரியவங்க சொல்கிறாங்க, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் திருப்பி வரும். இது ஏன் அப்படின்னா இதுதான் சிவகிரயம் சொல்கிறாரு. நானதேது நீ அதேது நடுவில் நின்றதேதடா. இறைவனை உணர முடியாமல் தடுத்து நிற்கிறது நீங்கள் தான். உங்களோட ஆசைகள், உங்களுடைய அலைவாயும் மனம். எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தலை. எவ்வளோ ஒருத்தருக்கு ஒரு காரு பத்தலை, ஒருத்தருக்கு ஒரு வீடு பத்தலை, ஒருத்தருக்கு ஒரு கணவன் பத்தலை, ஒருத்தருக்கு ஒரு மனைவி பத்தலை. பத்தலை. இப்போ இந்த நிறைவடையாத மனம், குரங்கு மனம் தான் உங்களுக்கும் இறைவனுக்கும் நடுவில் நிற்கிறது. அப்போ மனம் இல்லாமல் செயல்படுங்கன்னா கிடையாது. மனம் அடங்கி இருந்தால் தான் நமக்கு இதோட ஆழம் புரியும். மனம் ஒரு அழகான கருவி. நம்ம அமைதியாக இருக்கிறப்ப அது இருக்கிறத உணர்த்தும். அமைதியற்ற நிலையில் அது உங்களை மாயையில் தான் தள்ளிவிடும், உண்மை இல்லாததில் தள்ளிவிடும். அப்போ நானதேது நீயதேது நடுவில் நின்றதேடா. எனக்கும் இறைவனுக்கும் நடுவில் நிற்கிறது என்ன? இந்த ஆசைகள். இந்த ஆசைகள் மட்டும்தான் எனக்கும் இறைவனுக்கும் நடுவில் நிற்கிது. இந்த ஆசையற்ற இடத்துல தான் ஈசனின் இருப்பிடம் இருக்குது. இதை உணர்ந்தவங்க தான் சிவவாக்கியர் ஐயா மாதிரி ஞானிகள். இந்த ஒத்த வரியில் எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்களேன். நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே. ஏண்டா இங்கே எனக்கும் உனக்கும் நடுவில் இறைவன் நமக்கு நேராக இருக்கிறப்ப இதனடா இந்த கலியுகத்தில் குருமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் தான் இறைவன் அப்படின்றாங்க. இங்கே எல்லாருமே பிரம்மன் தான், எல்லாருமே சிவம் தான், எல்லாருமே அல்லா தான், எல்லாருமே ஜீசஸ் தான். ஏன்னா எல்லாமே எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா அண்டத்தில் இருக்கிறதா இந்த பிண்டத்துலேயும் இருக்குது. இதை உணர்றதுக்கு குருவோட வழிகாட்டுதல் தேவை தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த குரு, உண்மை குரு எப்படி இருப்பாங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ குரு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க எதையும் ஃபாலோவர்ஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க, தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. தான் யார், தன்னோட அடையாளத்தையோ புகழையோ தன்னுடைய எதையுமே அவங்க வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் உண்மை குருநாதர். தன்னை அறிந்தவர் தன்னை மறைப்பார், தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார் அப்படின்னு சித்தர் பாடலில் வர மாதிரி அதே தான் இங்கேயும் சிவவாக்கியாவும் சொல்கிறாரு. ஏன்னா சித்தர்களோட மொழி ஒன்று தான், உண்மை ஒன்று தான், சத்தியம் ஒன்று தான். அப்போ அதை சொல்கிறது இந்த சிவவாக்கியா என்ன சொல்கிறாங்க 2வது வரியில், கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே. குலாமர்னா மக்கள். கோணதேது குருவதேது, குருன்னு தேடி ஓடிக்கிட்டு இருக்கியே, மெய் குரு பெய் குருன்ற உன் மனசு கோணி கிடக்குது. உன் மனசுக்குள்ள உன் மனம் இருப்பு நிலை கொள்ளாமல் ஆசைப்பட்டு பல பக்கம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த அடங்கிய மனம் தான் குரு. இதுதான் சிவவாக்கியரையா சொல்கிறாங்க, சிவானந்த பரமசரையாவும் சொல்கிறாங்க. எல்லா குருநாதர்களும் இறையும் இதை தான் சொல்லுது. உண்மை ஒன்று தான், சத்தியம் ஒன்று தான். அவர் சொல்ல வர்றது தான், கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே. மக்களே, நீங்கள் குரு தேடிட்டு இருக்கிறீங்க. அந்த குரு உங்கள் மனது தான். அடங்கிருச்சுன்னா அது சிவத்தை காட்டும். அப்படி இல்லைன்னா சவமாக தான் போவீங்க. மனம் போகிற போக்கெல்லாம் போனால் அது அதுக்கு அளவே இல்லை. ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பிறப்பு இருக்குது. அப்போ ஆசைப்படாமல் எல்லோரும் சாமியாராக போங்க அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் உலகத்தில் எந்த செயல் செஞ்சாலும், எத்தொழில் செய்தாலும், ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தில் இருக்கட்டும், அது இறைவனை உணரட்டும். இதைத்தான் சித்தர்கள் சொல்கிறாங்க. அதனால் சரியான ஆன்மீகம் என்னென்னு புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளே தான் குரு இருக்காங்க. நீங்கள் இறை பிரபஞ்சத்திட்ட கேளுங்க, எனக்கு சரியான வழிகாட்டுதல் காட்டுங்கன்ட்டு. அது கண்டிப்பாக காமிக்கும். ஒரு மொபைல் மெசேஜில் வரலாம், இல்லை குருநாதர் நல்ல குரு கிடைக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட குரு உங்களுக்கு அமைகிறாருன்றது உங்களோட உள்தன்மையை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் உள்ளே சுத்தமாக இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லா கிடைக்கும். மனத்தகத்து மாசில நாகுதல் அனைத்து அறம் ஆகுல தீர பிற. மனசுக்குள்ளே சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு அவங்க உள்நிலையில் என்ன வேணும், என்ன வேண்டாம், எதுக்காக இந்த உடம்பில் இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணணுன்ற கிளாரிட்டி இருந்துச்சுன்னா அங்கே மனது தான் அவங்களுக்கு குரு. அவங்க உள்ளுணர்வு தான் குரு, உள்ளுணர்வு தான் சிவம். வெளியில் இருக்கிற குருநாதர்கள் இந்த ஒழுக்கத்தையும் இயம நியமத்தை அட்டாங்க யுகத்தில் பார்ப்போம். இயமம் நியமம் ஆதனம் பிரத்யங்காரம் தாரணை தியானம் சமாதி. இப்போ 8 அங்களை வகுத்து வச்சுருக்குறாங்க. இது ஒரு வகை. தியானத்தில் உட்கார்றது ஒரு வகை. பல வகை தியானங்கள்லாம் சொல்கிறாங்க. ஒரு வழி தாங்க இருக்குது. உங்கள் மனசை சுத்தம் பண்ணுங்க. வெளியில் குறை பார்க்காம உங்கள் குறையை திருத்திக்கங்க. உங்கள் குறையை திருத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் மனம் அடங்கிடும். உங்கள் மனம் அடங்குச்சுன்னா உங்கள் உயிரோட தன்மை புரியும். உங்கள் உயிரோட தன்மை புரிஞ்சுன்னா உயிரான சிவத்தோடு நீங்கள் இணைஞ்சிடுவீங்க. அப்போ நீங்கள் சிவம்னு 2 இல்லை 1 தான் இருக்குது.
அந்த இறையும் நீங்களும் துவைத பாவத்தில் இருக்க மாட்டீங்க, அத்வைத பாவத்தில் இருப்பீங்க. அப்போ தான் நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே. இந்த 2 வரியோட அர்த்தம் புரியும். அடுத்த வரிகள் பார்ப்போம். ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம். இங்கே என்ன ஆகுது, அழிக்குது, எல்லாத்தையும் நீ தான் அழிக்கிற. உன் மனசு தான் கேட்குது. உன் மனசு ஒன்று கேட்குது, அப்புறம் வேணான்னு சொல்லுது, அப்புறம் ஒன்று கேட்குது, வேணான்னு. இந்த ஆசைகள் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தான் உங்களை சுற்றி இருக்கிற உலகத்தை நீங்கள் தான் கட்டமைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வேற, இறைவன் வேற இல்லை, நீங்கள் தான். அப்போ உங்களுக்குள்ளே எழுற ஆசைகளும் அபிலாஷைகளும் அனைத்துக்கும் நீங்கள் தான் காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதுதான் சிவாக்கியரையும் சொல்கிறார். ஆவதேதும் அழிவதேது அப்புறத்தில் அப்புறம். ஆவதும் அழிவதும் மனசில் தான் இருக்குது. இந்த மனசை நம்ம எப்படி சாந்தமாக வச்சுக்கிறோம் அப்படின்ற தன்மையை பொறுத்து தான் நம்ம இறைவனை உணர்கிறோமா இல்லை மாயசக்தி உணர்கிறோமான்றது நமக்கு இருக்குது. ஏன்னா மனம் பலவேறு அடுக்கில் இருக்குது. கீழ்நிலை மாயஸ்வரூபமாக மனம் இருக்கிறப்ப அது நிலையில்லாத விஷயங்களை காட்டும். நிலையான நித்திய பொருள் இறைவன். அவரை பிடிச்சிட்டு அவர் எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஏன்னா அருள் ஒன்றே அருள் இல்லை, மற்றையெல்லாம் இருள் நெறி மருள் நெறின்னு சிதர்கள் பாடல் பாருக்கு. வள்ளல் பெருமான் எல்லாம் இதுதான் சொல்கிறாங்க. அருளை என்றைக்குமே இறைவனுக்கு முதல் படிக்கட்டை கொடுங்க. உங்கள் மனைவி, மக்கள், சொந்தம், பந்தம் எல்லாம் அந்த பணம் இருந்தால் தான் இருப்பாங்க. பணம் இருந்தால் என் பேர் விஜய், பணம் இருந்தால் விஜய், இல்லாட்டி பணம். உங்களுக்கும் அதான், எனக்கும் அதான். எப்போ பணத்தை தூக்குவீங்க தான் கேட்பாங்க. அப்போ இந்த ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு நான் என்னோடய ஆன்ம பக்குவத்துக்கு எவ்வளோ உழைச்சேன் அது மட்டும்தான் கூட வரும். இந்த உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு நான் எனக்கும் என்னை சுற்றியவங்களுக்கும் சுயநலம் இல்லாமல் எப்படி வாழ்ந்தேன், எப்படி அன்பாக சமபாவத்தில் எல்லாருக்கும் அன்பு செலுத்தி மனிதர்கள் மட்டும் இல்லை அருள் நிலையில் வள்ளல் பெருமான் சொல்கிற மாதிரி அருள் நெறி. திருவருப்பா பார்த்தீங்கன்னா அருளை பற்றி மட்டும்தான் வள்ளல் பெருமான் பாடியிருப்பாங்க. ஏன்னா அருள் தெரிஞ்சவங்கள்ட்ட மற்றது வருது அன்பு, தன்னை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட. அதுவும் நம்ம பற்று தான் வச்சுருக்கோம். அன்புன்றது பெரிய விஷயம், அதுவே பெரிய விஷயந்தான். ஏன்னா அங்கே எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. எதிர்பார்ப்பு இருந்தால் அது அன்பு கிடையாது. அப்போ அருள் நிலைந்து அதுக்கு மேலே எல்லா உயிரிலையும் இறைவனை பார்க்குற தன்மை, அதுவே அருள் நெறி. மற்றவையெல்லாம் இருள் நெறி. இந்த 3வது வரியில் தான் சொல்கிறாங்க. நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரை. ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம். உங்கள் மனசை இந்த எங்கே வைக்கிறீங்களோ எங்கே வைக்கிறீங்களோ இந்த சக்கரங்களில் மூலாதாரத்துலேருந்து சகஸ்கரத்தலம் அதுக்கு மேலே பல சக்கரங்கள் இருக்குது. இந்த கழுத்துக்கு கீழே பிண்டம்பாங்க, கழுத்துக்கு மேலே அண்டம். இந்த அண்டத்துக்கு மேலேயும் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த அண்டத்துக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, இது விரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இறைவன் விரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அண்டம் எல்லாமே இறைவன் தான். இங்கே இறைவன் இல்லாத இடம் இல்லை. எங்கே இருக்குன்னு கேட்கறத விட எங்கே இல்லைன்னு வேணால் கேட்கலாம். அப்போ அதோட தொடர்ந்து நான் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா, எவால்வ் ஆகணும் அப்படின்னா எனக்கு முக்கியமான தேவை பூரண விழிப்பு நிலை, தவம், தியானம், செயல் புரிந்தாலும் செயலற்ற நிலையில் மனதை நிலைநிறுத்துவது. இதுதான் இறைவனை உணர்த்தும். சரிங்களா? நானதேது நீயதேது நடுவில் நின்றதேடா கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரை. ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம். உங்கள் மனதை அப்புறத்தில் அப்புறம் புறம் தாண்டி வெளியில் வெளிக்கப்பால் இருக்கும் இறைவன் மேல் வைத்தால் நீங்கள் உங்கள் உடம்பு எங்கே வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆஃபீஸில் இருங்க, வீட்டில் இருங்க, தொழில் செய்யுங்க, பணம் கோடி கோடியாக சம்பாதிக்க. உங்கள் மனம் ஆசையற்ற நிலையில் எந்த தொழில் செய்தாலும் பற்றற்ற நிலையில் இருந்தால் பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும். இந்த மனதை நான் வெளிக்கப்பால் இருக்கும் இறைவன்கிட்ட வைக்கிறப்ப எனக்கு பரிபூரணமான பேரின்பம் கிடைக்கும். எல்லாத்தையும் சிற்றின்பத்தில் இருக்க வேண்டியதான். சிற்றின்பம் என்ன? நிலையில்லாத பொருள்கள் மேலே வைக்கிற அத்தனை ஆசையும் சிற்றின்பம் தான். அப்போ எனக்கு பொருளே வேணாமா? அதை நான் சொல்ல வரல. எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, ஆனால் இது மேலேயும் பற்று வைக்காதீங்க. பற்று வச்சா அது உங்களுக்கு பெயினை கொண்டு வரும். அட்டாச்மெண்ட் ப்ரீட்ஸ் பெயின். ஸோ லவ் எவ்ரி ஒன். எல்லாரையும் எல்லாருமே அன்பு செலுத்துருங்க. எல்லாருக்கூடையும் சமமாக இருங்க. எல்லாருக்கூடையும் நீங்கள் என்ன அன்பு கொடுக்குறீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவங்க இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை, இவங்களோட இந்த வாழ்க்கை முடிஞ்சு போகிறதில்ல அப்படின்னு யாரும் இருக்காது. ஏன்னா அது உண்மை கிடையாது. நீங்கள் செத்து போனீங்கன்னா உங்கள் கூட யாரும் வந்து சாக போகிறதில்ல இல்லையா? பணம் தான். அப்போ அதை தயவு செஞ்சு அதை ஆழமாக மனசில் புரிஞ்சுக்கிட்டு
எப்பயுமே இறை சிந்தனையில் இருந்து உங்கள் டெய்லி உங்கள் கடமை ஆற்றுங்க. அதுதான் உங்களுக்கு பூரண வெளிப்பு நிலையில் எப்பயுமே வைக்கும். அடுத்த வரை வருவோம். ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம 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 வென்னும் நாமமே ராம மந்திரம். ராம அப்படின்னா ராம பெருமான் மட்டும் இல்லை, ஐயா உண்மையிலே வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அவங்க தான் மனுஷனாக இருந்து இந்த நிலையை உயர்த்திக்கிட்டாங்க, தெய்வமாக உயர்த்திக்கிட்டாங்க. இந்த ராம மந்திரம் சொல்கிறப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒளி ஆரம்பித்து இங்கே முடியும். இதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு இங்கே கீழே தேவையில்லைன்னா இது தேவை தான். இங்கே சரியாக இந்த உணவை, இந்த உடலை நான் வச்சுக்கிட்டா தான் இந்த விஷயங்களை, இந்த எல்லா சக்கரங்களையும் நான் முழுசாக கரெக்டாக பார்த்துக்கிட்டேன்னா தான் என்னால் சிவத்தை என்னால் கரெக்டாக உள்ளபடி உணர முடியும். ஈனதேது ராம ராம ராமவென்னும் நாமமே. ராம 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 அப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா தேவத்துக்கு போயிடுவீங்க. நீங்களும் காணா போயிடுவீங்க. அவர் மட்டும்தான் இருப்பார். அவர் தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு இறைவனை உணர்றதுக்கான கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. காலையில் 2 மணி நேரம் உட்காரணும். சாயந்தரம் எல்லோரும் உடனே பண்ண முடியாது. ஒரே டைமில் காலையில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நேரத்தை அதிகப்படுத்துங்க. ஒரு சின்ன ஒரு தீபம் போட்டு நம்மளால் உட்கார முடியாத அமைதியாக, நம்ம உயிருக்கான ஒரு டைம் கொடுக்க முடியாது நம்மளால். அப்போ இந்த உயிருக்கான டைம் கொடுக்கலன்னா இந்த உடல் எடுத்த நோக்கம் என்ன? பேய் மாதிரி எல்லாத்துக்கும் ஓடுறதா? சம்பாதிக்க வேணான்னு சொல்லலாம். தயவு செஞ்சு உங்களை இழந்து நீங்கள் சம்பாதிக்க அத்தனையும் வீணே. இறைவனை உணராத இந்த உடல் குப்பை தொட்டிக்கு தான் சமம். சிவோகம். மேற்கொண்டு அடுத்த பதிவில் சந்திப்போம். என்னை வழிநடத்தும் அனைத்து குருநாதர்களுக்கும், தெய்வங்களுக்கும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும்